வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு நண்பர்களே. இது ஒரு பொல்லாத நகரத்திற்காக பரிந்து பேசுதல் பற்றியது. மிகவும் பிரபலமான ஒரு பொல்லாத நகரம். இந்த கதையில உங்க மனதை கவர்ற சில விஷயங்கள் இருக்கு. எனவே உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, உங்க கிராஷ் ஹெல்மெட்டையும் போட்டுக்கோங்க. தேவனுடைய வார்த்தையில ஒன்னா செல்றதுக்கு இப்ப தயாராகுங்க. வாங்க வார்த்தைக்குள்ள போகலாம். வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, நீர் எங்க இதயங்களோட பேசணும்னு நாங்க உம்மிடம் கேட்கிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில மிகவும் உயர்ந்த முன்னுரிமையை கொடுக்க நாங்கள் தேர்வு செய்கிறோம். எங்க கவனத்தை சிதற விடாம உங்க மேல நாங்க வைக்கிறோம். இந்த நேரத்துல எங்களை மனதளவுல உங்ககிட்ட இருந்து விலக்கி உங்க வார்த்தையை கேட்க விடாம தடுக்கும் எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடன் அந்த உள்வெளியில் எங்களை பூட்டி வைத்திருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவே, உம்மோட ஐக்கியப்பட உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய நித்திய வார்த்தையை உள்வாங்க தயவு செய்து எங்கள் இருதயங்களை மூடிக்கொள்ள எங்களுக்கு உதவும். இன்று நீர் மக்களின் இதயங்களை தொட்டதற்காக நான் நன்றி கூறுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விருப்பப்படுகிறேன் நண்பர்களே. ஒருவேளை அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அதன் முதல் பகுதி சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்பது ERV பதிப்பு எல்லா விதமான விண்ணப்பத்துடன் ஜெபிப்பதுன்னு சொல்லுது. மற்ற மொழிபெயர்ப்புகள் பல்வேறு வகையான விண்ணப்பங்களுடன் ஜெபியுங்கள் என்று கூறுகிறது. வேதத்தில் பல வகையான ஜெபங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வகையான பிரார்த்தனையை நிர்வகிக்கும் விதிகள் இன்னொன்றுக்கு பொருந்தாமல் போக வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தர் சரி ஜெபங்கிறது வெறும் ஜெபம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜெபம் வெறும் ஜெபம் தானே அப்படிங்கிறாங்க. சரி, பொதுவான அர்த்தத்துல ஆமா, ஆனா ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்துல கிடையாது. இது விளையாட்டு என்பது விளையாட்டு என்று சொல்வது போன்றது. விளையாட்டு என்பது விளையாட்டு தான் நண்பர்களே. பொதுவாக அது உண்மை. இருப்பினும் வெவ்வேறு விளையாட்டுகளுக்கு வெவ்வேறு விதிமுறைகள் இருக்கு. எங்க குழந்தைகள் லிட்டில் லீக் போட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் ரைட் கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் பால் அடிச்சது ஞாபகம் இருக்கு. முதல் ரவுண்ட்ல, அதாவது அவன் 2ஆக மாற்ற முயற்சி செய்கிறான். சரி, பந்தின் ரைட் ஃபீல்டர் ஃபீல்டுக்குள்ள ஓடி ஒரு குழந்தையை நோக்கி அந்த பந்தை அடிச்சாரு. அவன் 2வது தளத்துக்கு பக்கத்துல வரும்போது அவனை பின்புறத்துல நடுவில் அடிச்சது. நீ வெளியேறி விட்டாய், உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னா. அது டாட்ஜ் பாலோட விதி. ஆனா அந்த விதி பேஸ்பாலுக்கு பொருந்தாது. டாட்ஜ் பால் விதிகளோட நீங்க பேஸ்பாலை விளையாட முடியாது. கூடைப்பந்து விதிகளோட நீங்க கால்பந்தை விளையாட முடியாது. வெவ்வேறு விளையாட்டுகளை நிர்வகிக்கும் வெவ்வேறு விதிகள் அல்லது கொள்கைகள் இங்க இருக்கு நண்பர்களே. ஜெபத்திலும் இதே நிலைதான். சரியா? ஜெபத்திலையும் தான். உதாரணமா புதிய ஏற்பாட்டுல நம்ம அர்ப்பணிப்பு மற்றும் பிரதிஷ்டையின் ஜெபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை எப்படி மாத்தி காட்டினாருங்கிறத பற்றி யாக்கோபு பேசுறாரு. மேலும் யாக்கோபின் புத்தகத்துல குறிப்பா விசுவாச ஜெபத்தை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதற்கு உதாரணமா அவர் எலியாவையும் அவர் ஜெபித்த ஜெபத்தையும் பயன்படுத்துறாரு. மத்தேயு 18 உடன்படிக்கை ஜெபத்தை பற்றி இயேசு பேசினாரு. கொரிந்தியர்களிடம் பவுல் பேசிய தனிப்பட்ட மேம்பாட்டிற்கான ஜெபமும் இருக்கு. வேண்டுதல், பரிந்துரை ஜெபங்கள் மற்றும் இன்னும் பல ஜெபங்கள். உண்மையிலே 1 தீமோத்தேயு 2:1 அந்த ஒரு வசனத்துல 4 வகையான ஜெபங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 4. அதை நீங்க கேட்கணும்னு நான் விரும்புறேன். 1 தீமோத்தேயு 2:1 கவனிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்பதுதான் அது. 4 வெவ்வேறு வகையான பிரார்த்தனைகள். இன்னைக்கு இதுல ஒன்றை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். பரிந்துரை வேண்டுதல் பற்றி நாம பேச இருக்கிறோம். பரிந்து பேசுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்ட சொல் உண்மையிலே மூல பாஷையில ஒரு தொழில்நுட்ப வார்த்தை. சரியா? இது மற்றொருவரின் சார்பா ஒரு ராஜாவை அணுகுதல் என்பதற்கான தொழில்நுட்ப சொல். சரியா? பொது அர்த்தத்துல பரிந்துரை என்பது மற்றவர்களின் சார்பாக தேவனை தேடுவது ஆகும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, தேவனுடன் எந்த நிலைப்பாட்டையும் கொண்டிராத ஒருவரின் சார்பாக தேவனை அணுகுவது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நைஜீரியாவின் அழகான பெரிய நகரமான ஒனிச்சால நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பேசிக்கொண்டிருந்த அந்த சமயத்துல, அதாவது ஆராதனையில
ஒனிச்சாவின் இளவரசர் கலந்து கொண்டாரு நண்பர்களே. சேவைக்கு அப்புறமா அவரு, நீங்க அரச அரண்மனைக்கு என் தந்தை ராஜாவை சந்திக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நாங்களும் அதுக்கு எல்லாருமே சந்திக்கிறோம் அப்படின்னோம். எனவே சிறிய கொடிகளோட கூடிய இந்த அழகான கார்கள் அனைத்தையும் கொண்ட இந்த மோட்டார் அணிவகுப்புல நாங்க உண்மையிலே ஏறினோம். நாங்க அரண்மனைக்கு இந்த வாகன அணிவகுப்புல போகும்போது எல்லாரும் சாலையிலிருந்து இறங்க வேண்டி இருந்தது. நாங்க அங்க போனது ஒரு சிம்மாசன அறைக்கு சமமான இடத்திற்கு போயிருந்தோம். ராஜா சிம்மாசனத்துல இருந்தாரு. நாங்க போனதும், மதிப்பிற்குரிய ராஜாவே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல. இல்ல, நான் அவரை எந்த வகையிலயும் அணுகல. உண்மையிலே நாங்க ரூமோட ஒரு பக்கத்துல நிற்க வேண்டி இருந்தது. அங்க இயந்திர துப்பாக்கிகளோட ஒரு நபர் இருந்தாரு. யாரோ ஒருத்தர் எங்கள் சார்பா ராஜாவுக்கு பக்கத்துல சென்று மண்டியிட்டாரு. அவர் முன்னோக்கி பார்த்தாரு. அவர் எங்க வழியை கூட பார்க்கல. அவருடைய காதுல கிசுகிசுக்க தொடங்கினாரு. நாங்க யாரு, ஏன் வந்திருக்கோம்னு சொன்னாரு. அப்புறம் ராஜாவும் தலையை ஆட்டினாரு. சில நெறிமுறைகள் இருந்தன. அவங்க வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோலா நட்டை கொடுத்தாங்க. நாங்க போய் ராஜா முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அதை சாப்பிட வேண்டி இருந்தது. அப்புறம் எங்களுக்கு ஒரு பார்வையாளர் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவங்க எங்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பின்னர், நீங்க ஏன் நகரத்துல இருக்கீங்க, நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாரு. எங்க சார்பா அவர்கிட்ட போய் அவருடன் எங்களை சந்திக்க வைத்தவர் ஒரு பரிந்து பேசும் நபர். கவனிங்க, அவர் ஒரு பரிந்து பேசும் நபர் ஆவார். அதே மாதிரி எங்க குழந்தைகள் சிறியவர்களா இருந்தப்போ ஹாரிசன் ஒரு சிக்கல்ல சிக்கியது ஞாபகம் இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய அடியும் விழுந்தது. எப்போதும் மிகவும் மென்மையான இதயம் கொண்ட சின்ன தம்பி என்கிட்ட அப்பா, அவனை அடிக்காதீங்க, அவன் அதை செய்யல அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்பென்ஸ், நீ உன் சகோதரனை நேசிக்கிறது நல்லது. அவன் ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வரலாம். அவனுக்கு பரிந்து பேசுபவர் தேவையில்லைன்னு. அதைத்தான் நான் ஸ்பென்சர் கிட்ட சொன்னேன். அவன் எந்த நேரத்திலையும் என்னை சந்திக்க முடியும். நீ அவனுக்காக வழக்கு தொடர தேவையில்லை. அவனுக்கு ஒரு பரிந்துரையாளர் தேவையில்லைன்னு சொன்னேன். எப்படி நிற்பது என்று தெரியாதவர்கள் அல்லது அங்கு எப்படி செல்வது என்று தெரியாதவர்கள், அப்படி இருக்கிறவங்க தான் பரிந்துரையின் முதன்மையான பயனாளிகள். பின்வாங்கியவர்கள் கிறிஸ்துவில் பிள்ளைகள், ஆனாலும் பெரும்பாலும் தொலைந்து போனவர்களுக்காக. சோதோம் கொமோராவுக்காக ஆபிரகாம் தேவனிடம் செய்த ஜெபம் இதற்கான ஒரு தெளிவான உதாரணத்தை நமக்கு தருது. ஆமா நண்பர்களே, ஒரு தெளிவானது. ஆதியாகமம் 18 17 முதல் 18 தொடங்கி இதை பற்றி நாம வாசிக்க போகிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, கவனிங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆதியாகமம் 18 20 முதல் 21 சொல்கிறது. பின்னர் கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பினும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் எட்டின அதன் கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 20வது வசனம் சொல்லுது, சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றபோது ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து தேவனிடம் கூக்குரல் இட்டதாக வேதம் சொல்லுது. சோதோம் கொமோராவில் பாதிக்கப்பட்டவர்களின் கூக்குரல்களோ அவர்களுடைய பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் அது வானத்தை எட்டியது. அவர்களின் கூக்குரல் பெரியதாய் இருந்தது. சோதோம் மற்றும் கொமோரா பற்றிய பல்வேறு குறிப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா வேத வசனங்கள்ல ஆதியாகமத்துல நாம இருக்கிற இடத்துல, ஏசாயாவில், எரேமியால, 2 பேதுருல, யூதா புத்தகத்தில் அவர்களின் பாவம் என்ன என்பதையும் என்ன நடந்ததுங்கிறதையும் உங்களால பார்க்க முடியும் நண்பர்களே. அவர்கள் பெருமையாக இருந்தாங்க. அவர்கள் ஆணவம் கொண்டவர்களா இருந்தாங்க. தேவனுக்கு முன்பாக அவர்கள் தங்கள் பாவத்தை வெளிப்படையாக செய்தனர். அது அவர்களின் முகத்துல இருந்துச்சு. அவர்கள் அதுல மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவர்கள் தங்கள் பாவத்துல பெருமைப்பட்டார்கள். அது எவ்வளவு மோசமானதுங்கிறத நமக்கு வெளிப்படுத்த ஆதியாகமம் 19 2 தேவ தூதர்கள் வந்தார்கள் நண்பர்களே. அவர்கள் மனித உருவில் இருந்தார்கள். லோத்தையும் அவரது குடும்பத்தினரையும் நகரத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வர லோத்தின் வீட்டிற்கு வந்தார்கள். எனவே லோத் அவர்கள் வெறும் ஒரு ஜோடி ஆண்கள் என்று நினைத்து அவர்களை தனது வீட்டிற்குள் அழைத்து வருகிறார். நகரத்தின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மனிதர்கள் அதாவது இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள், நகரத்தின் எல்லா இடங்கள்ல இருந்தும் மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் லோத்தின் வீட்டை சுற்றி வளைத்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது. அவர்கள் அந்த வாலிபர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய வெளியே கொண்டு வருமாறு வற்புறுத்தினர். முற்றிலும் வெட்கம் இல்லாம, வருத்தம் இல்லாம வெளிப்படையாகவே எதிர்த்து நின்றார்கள். இதைத்தான் நாம செய்ய போகிறோம். தேவதூதர்கள் அங்க இருக்க நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அவர்கள் திடீரென்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல குருடர்களாகி விட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் வாசலை தேடி தேடி
அலுத்து போனார்கள். அவர்கள் பார்வையை இழந்த பிறகு கதவை தேட முயற்சி செய்து அலுத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்ப திடீர்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல குருடனாகி மற்ற குற்றவாளிகள் எல்லாருமே திடீர்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல குருடர்களாகி விட்டார்கள் என்பதை உணர்ந்தா நான் என் செயலை பற்றி இருமுறை யோசிப்பேன். ஆனா அவர்கள் யோசிக்கல. அவர்கள் குருடர்களாக இருந்தாலும் அந்த மனிதர்களை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சி செய்து அலுத்து போனாங்க. ஏன்னா அவர்கள் தங்கள் பாவத்துல மூழ்கி போய் இருந்தாங்க. அவர்கள் கலகக்காரர்கள், துணிச்சலானவர்கள் மற்றும் மிகவும் முழுமையாக கைப்பற்றப்பட்டுள்ளனர். சோதோம் மற்றும் கொமோராவுல அங்க அவ்வளோ விஷயமா மோசமா நடந்துகிட்டு இருந்துச்சு நண்பர்களே. தேவன் தனது கிருபை நிமித்தமாக முன்னறிவிப்பு பண்ண லோத்த அவர்களிடம் அனுப்பினார். லோத்து ஒரு நீதிமான். அவருடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு பிரசங்கித்தது. ஆனால் அவர் யார் என்று அனைவருக்கு தெரியும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவர்கள் அவர் மீது குற்றம் சாட்டினர். எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்ல தொடர்ந்து முயற்சிப்பவர் நீங்கள் தான். நீங்கள் ஒரு பார்வையாளராக இங்கு வந்தீர்கள், நீங்கள் எங்களை நியாயம் தீர்க்கிறீர்கள் என்று கூறினார். மக்கள் அப்படித்தான் செய்யறாங்க. அவர்களின் பாவத்துக்கு எதிராக ஏதாவது சொன்னால் அவர்கள் மாட்டிக்கொண்டால் அவர்கள் நீங்கள் என்னை நியாயம் தீர்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். அதைத்தான் அவர்களும் செஞ்சாங்க. அப்படித்தான் தேவன் அவருடைய கிருபையினாலும் முன்னறிவிப்பாலும் வரப்போகிற நியாய தீர்ப்பில் இருந்து அவர்களை காப்பாற்ற லோத் அவர்களிடம் அனுப்பினார். இது நோவா படக கட்டும்படி தேவன் சொன்னது போன்றது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நீதியை பிரசங்கித்த நோவா 100 வருடமாக அவர் அந்த பேழையை கட்டும்போது அவர் மக்களுக்கு பிரசங்கம் செஞ்சாரு. அவருக்கு செவி சாய்க்கவே இல்லை. இதுதான் தேவனுடைய நீடிய சாந்தத்திற்குரிய ஒரு வரைபடம் ஆகும். தேவன் நியாய தீர்ப்பு அனுப்புவதற்கு முன்பு அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிக்கிறார். அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி நியாய தீர்ப்பு அனுப்புறதுக்கு முன்பாக எச்சரிக்கை அனுப்புகிறார். அவர் சோதோம் மற்றும் கொமோராவுக்கு என்ன வரப்போகிறது என்பதை ஆபிரகாமிடம் சொல்கிறார். சரியா? இந்த கதை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 22 முதல் 33ஆம் வசனங்கள்ல இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. துன்மார்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களும் 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமா நண்பர்களே, சோதோமுக்கு நியாய தீர்ப்பு அழிவும் வரவிருக்கிறது என்ற வெளிப்பாட்டிற்கு ஆபிரகாமின் பதில் என்ன? அவர் ஜெபம் செஞ்சாரு. சரியா? கவனிங்க, அவர் ஜெபம் செஞ்சாரு. ஆமா, ஜெபம் செஞ்சாரு. தெரு முழுவதையும் அதை பற்றி பேசுவதற்காக தேவன் நமக்கு எதையும் காட்டுவதில்லை. அவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை காட்டினால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் அது காட்டுகிறது. பொதுவா நாம யாரை பற்றி பேசுறோமோ அவர்களுக்காக நாம ஒருபோதும் ஜெபிக்க மாட்டோம். அவர்களுக்காக நாம ஒருபோதும் பேசுறதும் இல்லை. சரியா? ஆபிரகாமின் ஜெபம், கவனிங்க, ஆபிரகாமின் ஜெபம் ஒரு தனிப்பட்ட ஜெபம் கிடையாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நண்பர்களே. அது ஒரு உரையாடல். அவர் கேட்டாரு, பின்னர் அவர் கேட்டாரு, அவர் பேசினாரு, பின்னர் அவர் கேட்டாரு. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வெறுமனே பேசி 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 பின்னர் அவர்கள் எழுந்து குளிர்சாதன பெட்டிக்கு செல்வது போன்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. கவனிங்க, ஜெபம்ங்கிறது இருவழி பாதை. நாம என்ன சொல்ல வேண்டும் என்பதை விட தேவன் என்ன சொல்றாருங்கிறது மிக முக்கியமானது. உண்மையிலே ஜெபத்தின் மிக முக்கியமான பகுதி. நீங்கள் ஆமென் சொன்ன பிறகு 15 நிமிடங்கள் நீங்கள் அமைதியாகி கர்த்தருடைய குரலுக்காக, பரிசுத்த ஆவியின் பதில்களுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். சரியா? ஆபிரகாம், கவனிங்க, ஆபிரகாம் சுவாரஸ்யமானவர், மிகவும் தைரியமானவர். அவர் சொல்றாரு, துன்மார்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ.
அது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதியை செய்ய மாட்டாரோ என்று. மிகவும் தைரியம் இல்லையா? தேவனுடன் ஆபிரகாமுக்கு ஒரு விசேஷித்த உறவு இருந்ததா? ஆதியாகமம் 15 மற்றும் 17 அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அதாவது கொல்லப்பட்ட விலங்குகளின் ரத்தத்தால தேவனை அடைவதற்கான அவரது தனித்துவமான அணுகுதல் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கு. சரியா? புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4:16 சொல்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் என்று. அது நமக்கு தேவைப்படும் நேரத்தில் மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு தேவைப்படும் நேரத்திலையும் கூட. ஆபிரகாமே பலியிடப்பட்ட விலங்குகளின் ரத்தத்தின் காரணமாக தேவனை இவ்வளவு தைரியமாகவும் நேரடியாகவும் அணுக முடிந்தால், இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் காரணமாக தேவனுக்கு முன்பாக வருவதற்கு நமக்கு எவ்வளவு அதிக நம்பிக்கை இருக்க வேண்டும். எபிரேயர் 10:19 சொல்கிறது. கவனிங்க, ஆகையால் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று சொல்கிறது. எபிரேயர் 10:22 பின்பகுதி சொல்வது, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும் என்று நமக்கு சொல்கிறது. ஆபிரகாமின் ஜெபத்துல உண்மையிலே உதவிய மற்றொரு விஷயம் தேவனுடைய குணத்தை பற்றிய அவரது அறிவுதான். அவர் சொல்றாரு, துன்மார்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ என்று. பூமியின் மீதெங்கும் நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சிலர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுன்னு நான் நினைக்கிறேன். சர்வலோக நியாயாதிபதி சரியானதை செய்கிறாரா என்று அவர்களுக்கு தெரியல. ஜனங்கள் செய்யாத எல்லா வகையான விஷயங்களுக்கும் தேவன் குற்றம் சாட்டப்படுறாரு. சில நேரங்கள் நம்முடைய சொந்த பாவத்தை தேர்வுகள் நம்ம வாழ்க்கையில விஷயங்களை கொண்டு வருது நண்பர்களே. பின்னர் மக்கள், தேவனை இதை ஏன் எனக்கு அனுமதிச்சிங்க, ஏன் இந்த தீமை எனக்கு அனுமதிச்சிங்க அப்படிங்கிறாங்க. என் நண்பரே, உலகத்தில் உள்ள தவறுகள் எல்லாம் பாவத்தின் நேரடி அல்லது மறைமுக வளர்ச்சி தான். சரியா? நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரும் விழுங்கலாமோன்னு தேடி சுற்றி திரிகிறான். நம்ம வீழ்ந்த உலகத்துல வாழ்றோம். ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து பாவம் செய்றாங்க. அது ஒருபோது விளைவுகளை ஏற்படுத்தாது. சரியா? வேதம் சொல்லுது, பாவம் அதன் அனைத்து வெவ்வேறு வடிவங்களிலும் மரணத்தை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் தைரியமாக இருந்த போதிலும் சர்வலோக நியாயாதிபதி நீதியை செய்யாமல் இருப்பாரோ? தைரியம் மற்றும் மனத்தாழ்மையின் இனிமையான கலவை இருக்கிறது நண்பர்களே. சரியா? தைரியம் மற்றும் மனத்தாழ்மையின் இனிமையான கலவை. ஆதியாகமம் 18:27 சொல்லுது, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று. தேவனுடைய சிநேகிதர் என்று விசுவாசத்தின் தகப்பன் என்றும் மற்றவர்கள் அழைத்த அதே நபர் தன்னை தூசி மற்றும் சாம்பல் என்று குறிப்பிட்டார். மிகுந்த விசுவாசம் கொண்டவர் என்று இயேசு சொன்ன ரோம நூற்றுக்கு அதிபதியின் கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யூதர்களின் மூப்பர்கள் இயேசுவிடம் சென்று, இதோ அவர் ஒரு நல்லவர், அவர் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினார், அவர் தகுதியானவர் என்றார்கள். ஆனால் இயேசு அங்கு சென்றதும், அவர், ஆண்டவரே, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடம் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை என்றார். அவர்கள் அவர் தகுதியானவர் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் தன்னை தகுதி அற்றவர் என்றார். நீங்கள் தேவனிடம் நெருங்கி வரும்போது அவருடைய பரிசுத்தத்தை பற்றி நீங்க அதிகமா தெரிந்து கொள்ள முடியும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், ஆனா அது பயபக்தியை ஆழமாக்கி தீவிரப்படுத்துது. தேவனுடனான உறவுல நீங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா அவர் அவ்வளவு பரிசுத்தமானவர், அவ்வளவு மகத்தானவர், அவர் உங்களுக்கு எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறாருங்கிறத நீங்க கண்டிப்பா உணருவீங்க. தேவனுக்கு நீங்கள் கட்டளையிட முடியாது. நமது பலவீனம் மற்றும் சிறுமையுடன் ஒப்பிடுகையில் அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் நாம அங்கீகரிக்கும் போது அது பயபக்தியான பயத்தை கொண்டு வருது நண்பர்களே. நாம எப்போவாது தேவனிடம் அலட்சியமாகவோ அல்லது ஆணவமாகவோ வந்தால், நாம் ஜெபிப்பது நமக்காக அவருடைய சித்தமாக இருந்தாலும் கூட நமது தவறான அணுகுமுறை நமது பிரார்த்தனைகளை குறுக்கிடதான் செய்யும். என்னுடைய பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவங்களோட கோரிக்கைகளை ஒரு தந்தையா என்கிட்ட சொல்ல அவங்க எப்பவும் துணிச்சலோடவே இருந்தாங்க. அவங்க 3 பேருமே எப்பவுமே துணிச்சலானவர்கள். என் கருத்துப்படி எங்க மகள் அதிக துணிச்சலானவர். நான் முதலாளியா இருக்கிறதால அவங்க எப்பவும் மரியாதை காட்டுறாங்க. இப்ப நான் அப்பா தான். நான் இன்னும் அவங்களோட தலைக்கு மேல கூற அமைத்து அவர்களை கவனித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. அவர்கள் கேட்டதா அவங்களுக்கு கொடுக்க நான் ஏற்கனவே தயாரா இருந்தாலும், அவங்க எப்போதாவது தங்கள் தாயிடமோ அல்லது என்னிடமோ ஒரு ஆணவ மனப்பான்மையோட அல்லது எதிர்மறை மனப்பான்மையோட வந்து அவர்களின் கோரிக்கையை வச்சு அவர்களின் அணுகுமுறை மாறும் வர அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவே படாது. அவர்கள் அவமரியாதையாகவோ ஆதிக்க செலுத்தும் விதமாகவோ அல்லது மோசமான அணுகுமுறையை கொண்டு இருக்கும்போது நாங்க அதை அவர்களுக்கு கொடுத்தா அந்த மோசமான அணுகுமுறையை நாங்க ஊக்குவிக்கிறதா எதிர்காலத்தில் அவங்க தோல்வி அடை செய்யும் நிலைக்கு தள்ளுபவர்களா நாங்க இருப்போம். இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் அவங்கள அதிகமா நேசிக்கிறேன். சில பெற்றோர்கள் பாருங்க,
அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைகளை அவங்க சுற்றி வளைச்சு சமமாகவோ அல்லது உயர்ந்தவர்களாகவோ அல்லது அவமரியாதையாகவோ பேசுறாங்க. பெற்றோர்கள் இன்னும் அவர்கள் விரும்புறத அவங்களுக்கு செய்து கொடுக்கறாங்க. நீங்க அந்த குழந்தைகளை பேரழிவுக்கு நேரா வழி நடத்துறீங்க. ஒரு முதலாளி அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய சொன்னா அவங்க வேலையில எப்படி நடந்துப்பாங்க? அம்மா, நீங்க அவர்களை காப்பாற்ற போறீங்களா? இல்ல, அவர்கள் வேலையை இழக்க போறாங்க. சரி சரி, நான் கொண்டு வந்த குறிப்புகளுக்கு திரும்புவோம். நமது பரலோக பிதா ஒரு ஞானமான தந்தை. ஆபிரகாம் துணிச்சலானவர், சரியா? ஆனாலும் அது இந்த ஆழமான மனத்தாழ்மையுடனும் தேவனுடைய மகத்துவத்திற்கும் எதிராக அவருடைய சிறுமையின் அங்கீகாரத்துடனும் கலந்திருந்தது. நண்பர்களே, ஆபிரகாம் தன்னால முடிந்த எல்லாத்தையும் பெற முயற்சித்தாருங்கிறத உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருந்தார். தேவனுடைய மக்கள்ல பலர் பாருங்க, தேவன் விரும்புவதை விட மிக குறைவாகவே திருப்தி அடைகிறார்கள்னு நான் நினைக்கிறேன். நான் மறுநாள் ஒரு வீடியோவை பார்த்தேன் நண்பர்களே, அது என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஒரு பெண்மணி, அவங்க ஒரு பை நிறைய வேர்க்கடலை வச்சிருந்தாங்க. அவங்க மண்டியிடுறாங்க. அங்க ஒரு அணில் இருக்கு. அந்த அணில் கொஞ்சம் தயங்குது. அவங்க வா, இங்க வா, வேர்க்கடலையை எடுத்துக்கோங்கிறாங்க. ஆனா அணில் இப்படி செஞ்சது. திடீரென்று அணில் அவ மேல பாய்ந்து வேர்க்கடலை பை முழுவதும் எடுத்துக்கொண்டு என்ன நடந்தது என்று அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள ஓடிருச்சு. அது வெறித்தனமா இருந்துச்சு. சரி, அந்த அணில் இன்னும் அதிகமா கிடைக்குதுங்கிறத அறிந்திருக்கு. பல முறை கவனிங்க, பிதா நமக்கு கொடுக்க விரும்புறதுல ஒரு பகுதியை மட்டுமே நாம பெற்றுக்கொள்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நாம அவருடைய பிரசன்னத்தை அதிகமா பெறலாம். அவருடைய ஆயத்தை, பாதுகாப்பை, அவருடைய வல்லமையை அதிகமா பெறலாம். ஆபிரகாம் ஏன் 10ல நிறுத்தினார்? ஏன்? நீங்க எப்போவாது அதை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சா அது லோத்தையும் அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுது. லோத்து ஒரு நீதிமான்கிறது வேதம் சொல்லுது. லோத்தின் மருமகன்களை பற்றி வேதம் பேசுது. பன்மை, அதாவது அவருக்கு 2 திருமணமான மகள்கள் மற்றும் 2 மருமகன்கள் உள்ளனர். சரியா? லோத்தின் மகள்களை பற்றி பன்மையாக வேதம் பேசுது. லோத்து சோதோமை விட்டு வெளியேறிய போது அவருடைய மகள்கள் 2 பேர் அவருடன் சென்றார்கள். சரியா? 2 பேர் அவரோட போயிருக்காங்க. பின்னர் அங்கு லோத்து அவருடைய மனைவியும் இருந்தார்கள். அவன் கேட்டது எத்தனை பேரு? 10. லோத்து நிச்சயமா தனது சொந்த குடும்பத்தையாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று ஆபிரகாம் நினைத்தான். ஆனால் அவர்களில் யாரையும் அடையல. அவனுடைய மருமகன்கள் அவனை பார்த்து சிரித்தாங்க. அவன் பைத்தியக்காரன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவனுடைய மகன்கள் சோதோமிலே தங்கிவிட்டார்கள். அவர்கள் வரவே இல்லை. அவனுடைய திருமணமான மகள்கள் சோதோமில் தங்கிவிட்டார்கள். அவர்கள் வெளியே சென்றபோது அவனுடைய மனைவி அங்கேயே வாழ வேண்டும் என்று ஏங்கி திரும்பி பார்த்தார்கள். அவ உப்பு தூணா மாறினா. அதுக்கப்புறம் அவன் நகரத்தை விட்டு வெளியே வந்தது. அவனுடைய 2 மகள்களும் செய்த முதல் காரியம் அவனை குடிக்க வைத்து அவனுடன் சயனித்ததுதான். அவங்க 2 பேரும் தங்கள் தந்தையால் கர்ப்பமானாங்க. எனவே ஆவிக்குரிய ரீதியா பார்த்தா அந்த பெண்கள் காணாம போனாங்க. அவனால் தன் சொந்த குடும்பத்துல யாரையும் காப்பாற்ற முடியல. இது என் கருத்துப்படி நமது சொந்த குடும்பத்தை சென்றடைவதற்கும் நமது சமூகங்களை காப்பாற்றுவதற்கும் மீட்பதற்கும் நற்செய்தியை பரப்புவதற்கும் மிக முக்கியமான வழிகள்ல ஒன்றாக இருக்கிறத காட்டுது. உங்க முதல் மிஷன் களம் உங்க குடும்பம் தான். என்னுடைய முதல் மிஷன் களம் என்னுடைய தேவாலயம் எனது குடும்பமாகும். அது வீட்டிலே வேலை செய்யவில்லை என்றால் நான் ஏன் அதை வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்ல விரும்ப வேண்டும்? உங்க சொந்த குடும்பத்தினர், உங்க பிள்ளைகள், உங்க உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்களை சென்றடைவது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். மேலும் இது நீங்களும் நானும் வசிக்கும் நகரங்களையும் பாதிக்கும். இப்போ சோதோமின் சார்பா பரிந்து பேசுவது ஆபிரகாமுக்கு வசதியா இருந்திருக்காதுங்கிறத உணர்ந்து கொள்வது முக்கியம்னு நினைக்கிறேன். உண்மையிலே இயற்கையாகவே அது அவருக்கு செய்ய விருப்பம் இல்லாத ஒன்றாக இருக்கலாம் நண்பர்களே. அவர் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். அதாவது அவர்களை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் முன்னாடியே அவர்களோட தொடர்பு கொண்டிருந்தார். அவர் உண்மையிலே ஒரு வாளால் அவர்களை மீட்க வேண்டியிருந்தது. இப்போது அவர் தனது பிரார்த்தனைகள் மூலம் அவர்களை மீட்க முயற்சிக்கிறார். அவர் பாருங்கள், தேவன் அந்த வக்கிரமானவர்களை எல்லாம் நியாயம் தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது பற்றி நான் கேள்விப்படுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அது ஆபிரகாமின் அணுகுமுறை இல்ல. லோத்தின் மருமகன் லோத்து விஷயத்துல கூட லோத்து இதுவரை ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்துகிட்டு இருந்தாரு. பிரச்சனையை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. ஆதியாகமம் 13 நீங்க வாசிச்சா லோத்தின் மேய்ப்பவர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் இருந்ததா வேதம் நமக்கு சொல்லுது. பிரச்சனையை தீர்க்க லோத்து ஒருபோது எதுவுமே செய்யல. ஆபிரகாம் லோத்திடம் வர வேண்டி இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, பார் லோத், நாம ஒரே குடும்பம்,
குடும்பத்துல பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஆபிரகாம் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். அவர் தயவு செய்து இதை கவனி, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அதை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் வலதுபுறம் சென்றால் நான் இடதுபுறம் செல்வேன் என்கிறார். அதாவது நீங்கள் வலதுபுறம் சென்றால் நான் இடதுபுறம் செல்வேன், நீங்கள் இடதுபுறத்தை தேர்ந்தெடுத்தால் நான் வலதுபுறம் செல்வேன் என்கிறார். எனவே லோத்து மிகவும் சாதகமான இடத்தை, மிகவும் நீர்ப்பாசனம் நிறைந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மீதமுள்ள இடத்தை ஆபிரகாமிடம் விட்டு செல்கிறார். லோத்தின் தரப்புல எந்த மரியாதையும் இல்ல, கனமும் இல்ல. ஆபிரகாம் லோத்து சோதோமில் சிக்கலில் இருக்கிறானா என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆமா, அது என் பிரச்சனை இல்ல. காற்றை விதை, சூறாவளியை அறுவடை செய், இது வரப்போகிறது என்று உங்களிடம் நான் சொல்லி இருக்கலாம். லோத்துவுக்காக மிகவும் வருத்தமாக இருக்கு, மிகவும் வருத்தப்படுறேன்னு ஆபிரகாம் சொல்லல நண்பர்களே. சங்கீதம் 35 தாவீது ராஜா தனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்தவர்களை பற்றி பேசுகிறார். அவர் கூறுகிறார், நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன், அவர்கள் எனக்கு தீமையை செய்தார்கள் என்றார். ஆனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்த போது நான் உபவாசம் இருந்தேன், அவர்களுக்காக ஜெபித்தேன். இந்த கதையில பல விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. அதை விரிவா ஆராய்வதற்கும் பேசுவதற்கும் மதிப்புள்ளதாகவும் இருக்கு. நிச்சயமா நாம் அதை இன்னும் முடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க விருப்பப்பட்ட மீண்டும் எங்களோட சேரணும், ஒளிபரப்ப பாக்குறவங்களுக்கும், எங்களோட தொடர்பு கொள்பவர்களுக்கும், குறிப்பா நாங்க செய்யறத ஆதரிக்கிறவங்களுக்கும் நாங்க நன்றி சொல்ல ஒரு கணம் ஒதுக்க நான் விருப்பப்படுறேன். நாங்க உண்மையிலே இந்த ஒளிபரப்புகளை எடுத்து அவற்றை பல மொழிகளை, சுமார் 11 வெவ்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கிறோம். நாங்க அதை உலகம் முழுவதும் அனுப்புகிறோம். எங்களை ஆதரித்து எங்களுக்காக ஜெபிப்பவர்கள் அதை சாத்தியமாக்கி இருக்காங்க நண்பர்களே. யோவான் நற்செய்தியில இயேசு கனி கொடுப்பது அதிக கனி எஞ்சி இருக்கும் கனி பற்றி பேசுகிறார். சரி, நமக்கு கனி இருக்கிறது நண்பர்களே. அதிக கனி எஞ்சி இருப்பது கனி மட்டுமே நண்பர்களே. மக்கள் கிறிஸ்துவிடம் வருகிறார்கள், அவர்கள் அவருடன் ஒட்டிக்கொள்கிறார்கள். அதுல நீங்க பங்க விதைக்கிறதுக்கு நான் நன்றி சொல்ல விருப்பப்படுகிறேன் நண்பர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் ஆன்சர்ஸ் வித் பேலஸ் கான்லேயில் உண்மையிலேயே இதயத்துல யாருமே இல்ல. சரி, உங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஒருவரை தெரியும், உங்க சுற்றுப்புறத்துல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்க பிக்கல் பால் விளையாடும் ஒருவர், உங்க ஆபீஸ்ல இருக்கும் யாரோ ஒருவர், உள்ளூர் சந்தையில உள்ள யாரோ ஒருவர் இருக்கிறாங்க. நீங்க அதை உங்க பொறுப்புல எடுத்துக்கிட்டு நீங்க ஜெபிக்கணும். நான் உங்களுக்கு சொல்ற பரிசுத்த ஆவியானவர் அதை பயன்படுத்தி உங்களுடன் இணைந்து உங்களை மிகவும் ஆழமான ஜெப நிலைக்கு அழைத்து செல்ல முடியும். மற்றவர்களுக்காக நாம பரிந்து பேசும்போது நாம ஜெபிக்க வேண்டிய விதம் இங்க கொடுக்கப்பட்டு இருக்கு நண்பர்களே. 3 எளிய விஷயங்கள். முதலாவது, பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்புக்காக மன்றாடணும். மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பு நிலை. சிலர் ரட்சிக்கப்படுவதை கேட்டிருக்கீங்க. அவர்கள் நான் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், நான் எதிலிருந்து ரட்சிக்கப்படணுங்கிறாங்க, நான் எதற்காக ரட்சிக்கப்படணுங்கிறாங்க. சரி, உண்மையிலேயே அது பாவத்திலிருந்தோ அதன் நித்திய விளைவுகளிலிருந்தோ ரட்சிக்கப்படுவதை குறிக்குது. பரிசுத்தமான தேவனுடைய பார்வையில் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமா அவர்களின் இதயம் தண்டிக்கப்படுவதற்கோ ஒரு இரட்சகரின் தேவைக்கு அவர்களின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் நண்பர்களே. அப்புறம் இரண்டாவதா, இயேசு மட்டுமே அந்த இரட்சகர் என்பதற்கான தேவன் அவர்களின் ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இது ஒரு சுய உதவிக்குழுவில் சேருவது கிடையாது. இது விஷயங்களை மாற்ற போகும் புத்தாண்டு தீர்மானங்களின் புதிய பட்டியலை உருவாக்குறதும் கிடையாது. இது உங்கள் உணவை மாற்றுவதும் கிடையாது. ஆனால் இயேசுவை பற்றியதாகும். அவர் மட்டுமே நமது இரட்சகர் ஆவார். பின்னர் மூன்றாவது மற்றும் இறுதியா, விளைவுகளை பொருட்படுத்தாம அவரை நோக்கி கூப்பிடவோ, அவருக்கு முழுமையா கீழ்ப்படியவோ அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.